வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். எதிர்கட்சிகள், ஏன்னா இந்தியா பிளாக் அப்படின்னா ஆம் ஆத்மி வர முடியாதுன்னு அவங்களே அந்த இந்தியா பிளாக்ங்கிற பேனரை எடுத்துக்கல. எதிர்கட்சி எம்பிகள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக எஸ்ஐஆருக்கு எதிராக பேசணும் அப்படின்னுட்டு போகிறாங்க. போலீஸ் பர்மிஷன் கேட்கல அப்படின்னுட்டு டெல்லி போலீஸ் அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறது. ரசாபாசமான சூழல், பேரியடை எகிரி குதிக்கக்கூடிய சூழல் எல்லாம், காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. ஒரு மோசமான சம்பவமாக இது பேசப்பட்டாலும் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? வேறு வழி இல்லையா? வேறு வழி இல்லை. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சி தான். ஏன்னா 4 நாட்களுக்கு முன்பு ராகுல் காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, கர்நாடகாவில் சென்ட்ரல் பெங்களூர் கான்ஸ்டுவன்சியில் நடைபெற்ற மோசடி குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கும்பொழுது நான் அன்றைக்கு தெரிவித்த கருத்து, இது வெறும் ராகுல் காந்தியோட கருத்தா அல்லது இந்தியா கூட்டணியோட கருத்தா? இந்தியா கூட்டணி இதில் என்ன செய்ய போகிறது? யுனைட்டடாக இவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா, இல்லை வெறும் காங்கிரஸ் மட்டுமே இதை கத்திட்டு விட்டுற போகிறாங்களான்னு நான் கேட்டிருந்தேன். இன்றைக்கு யுனைடெட் இந்தியா பிளாக்கு இதில் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டு. நவ் இட் இஸ் இந்தியா பிளாக்ஸ் ஆக்டிவிட்டி. ஸோ ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுகளுக்கு இந்தியா பிளாக்குக்கு வந்து இது எஸ்ஐஆருக்கு மட்டும் இல்லாமல் ஓவராலாகவே எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கையும் சொல்லி தான் இவங்க போகிறாங்க. டிரான்ஸ்பரன்சி, ஃபேரான எலெக்ஷனை நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு தான் போகிறாங்க. அப்போ நம்ம இது வந்து பெங்களூர் கான்ஸ்டுவன்சியையும் 2024 எலெக்ஷன்ஸ்லையும் ராகுல் காந்தி தெரிவித்த கருத்துக்களோட தான் இதை நம்ம பார்க்கணும். அதை கையில் எடுத்து தான் நம்ம இதை பார்க்கணும். நல்லதொரு முயற்சி. இது வரைக்கும் போலீஸ் பர்மிஷன் இல்லை. அவங்க பார்லிமெண்ட்லேருந்து இசி ஆஃபீஸ் கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான். அதை கூட அனுமதி மறுக்குதுன்னா இது அப்பட்டமான ஒரு 300 எம்பிஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு ஊர்வலம் போவது கூட அனுமதி இல்லைன்னா முழு அளவில் சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா நகர்கிறது என்ற அர்த்தம். இந்தியா வந்து ஒரு பனானா ரிப்பப்ளிக்காக இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு ஊர்வலத்தை கூட டெல்லி போலீஸ் அனுமதிக்கலை அப்படின்னா அது வெட்கக்கேடானது. ஏன்னா டெல்லி போலீஸ் நேரடியாக உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடியது. ஊர்வலம் போகிறதுக்குலாம் ஒன்றும் பர்மிஷன்லாம் தேவையே கிடையாது. சராசரியாக ஒரு அரசியல் ஒரு கட்சியையோ அல்லது ஒரு சங்கத்தையோ ஏதோ ஒரு சிவிக் இஷ்யூஸுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ போராடக்கூடிய ஒரு அமைப்பினர் ஊர்வலம் நடத்துறதுக்கு போலீஸ் பர்மிஷன் வாங்குறதோடு ஒப்பிட்டு 300 எம்பிக்களோட, அதுவும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டத்தை நாம் ஒப்பிட முடியாது. மிகப்பெரிய அளவில் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது. பேரிகேட்ஸை போட்டிருக்காங்க. தண்ணீரை பீச்சு அடிக்கக்கூடிய வஜ்ரா வாகனங்கள், அதை விட அதிநவீன வாகனங்கள்லாம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. எலெக்ஷன் கமிஷன் இப்போயாவது இறங்கி வந்து நிலைமையை தெளிவுபடுத்தணும். இல்லைன்னா எஸ்ஐஆர் வந்து 3 லட்சம் பேரோட பெயர் வந்து 0 நம்பர், வீட்டு முகவரி 0ன்னு தான். இப்படி ஒரு கேடுகட்ட கேவலமான காரி துப்ப வேண்டிய எலெக்ஷன் கமிஷன் இந்திய வரலாறில் இருந்ததே இல்லை. நீ வந்து பேரை சேர்க்கறதுக்கு 11 டாக்குமெண்ட்டில் ஒன்று கேட்குறேன். அதில் நீ ஆதாரை ஏற்றுக்க மாட்டேன்ற, ரேஷன் கார்டை ஏற்றுக்க மாட்டேன்ற, பேன் கார்டை ஏற்றுக்க மாட்டேன்ற, ஓட்டர் ஐடியை ஏற்றுக்க மாட்டேன்ற. ஆனால் அதே நேரத்தில் வீட்டு முகவரி இல்லாமல் 0ன்னு போடுறவனை நீ சேர்க்குற. இப்போ எஸ்ஐஆரில் வந்து ஏழைகள், தலித்துகள், முஸ்லீம்கள் ஓட்டு வெளியில் நீக்கப்படுதுன்றது தாண்டி பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடியதாக கருதப்படக்கூடிய வாக்குகள் வந்து போலி வாக்காளர்களும் சேர்க்கப்படுகிறார்கள். ஒரு பக்கம் எஸ்ஐஆரில் வந்து உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க, இன்னொரு பக்கம் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்படுறாங்க. இது ரெண்டுமே வந்து ட்வின் டேஞ்சர். ஆகவே இந்த நிலைமை கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும். நிச்சயமாக இதற்கு இது இப்படியே தொடர்வதற்கு கண்டிப்பாக இந்திய ஜனநாயகம் இதை அனுமதிக்கக்கூடாது. நிச்சயமாக இப்போ தேஜஸ்வி யாதவினுடைய அந்த கிளைம் வந்த பிறகு கூட ஒரு தெளிவான பார்வை அல்லது பதில் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்திடமிருந்து வரலை. இன்னும் சொல்லப்போனால் உச்சநீதிமன்றத்தில் அஃபிடவிட் போடுறாங்க, நீக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை வெளியிடணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது, ஸ்டாச்சுவேட்டரி மேண்டேட்டு கிடையாது அப்படின்னு அஃபிடவிட் போட்டிருக்கிறாங்க. இப்போ நீக்கப்பட்டவர்கள் எதை பார்த்து தாங்கள் நீக்கப்பட்டதை தெரிந்து கொண்டு அவங்க போய் அப்பீலுக்கு போக முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல, இந்த 1 மாதமே அதுக்கு தான். அதுதான் இப்போ சிக்கல். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது, ஏடிஆரோட அப்ளிகேஷன், அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸோட அப்ளிகேஷனில் பிரசாந்த் பூஷன் அப்பீர் ஆகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து 65 லட்சம் பேரை நீக்கியிருக்க. 65 லட்சம் பேரை நீக்கினவங்க லிஸ்ட்டை கொடு, எதனால் நீக்கணுன்ற காரணத்தை கொடுன்றார். அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது, ஸ்டாச்சுட்டரி பைண்டிங் இதுக்கு இல்லை. நீக்கப்பட்டவங்கன்றது 3 கேட்டகரி: டெட்டு, பர்மனன்ட்லி ஷிஃப்டடு, அன்ட்ரேசபிள். செத்து போனவன், நிரந்தரமாக இடம் பெயர்ந்தவன், கண்டுபிடிக்க முடியாதவன். இந்த 3 கேட்டகரியும் ஒன்று தான். லிஸ்ட்டில் இல்லைன்னா இல்லை. நீ தான் வந்து என்ன பண்ணணும், லிஸ்ட்டில் உன் பேர் இல்லைன்னா நீ ஃபார்ம் 6 அப்ளை பண்ணணும். இஃப் த மினிட் யூ அப்ளை ஃபார்ம் 6 இட் வில் பி டேக்கன் அஸ் பெண்டிங். உனக்கு தான் அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, நான் எதுக்கு லிஸ்ட்டு போடணுன்றோம். இது வந்து 65 லட்சம் பேரை நீக்கிட்டு
நீக்கினவன் பேரை நான் கொடுக்க மாட்டேன், அது எனக்கு அது ஸ்டாச்சுட்டரி பைண்டிங் இல்லைன்றது சட்டப்படி வேணால் சரியாக இருக்கலாம். ஆனால் வந்து நடைமுறையில் ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் அது எப்படி சரியாக இருக்க முடியும்? இப்போ பாதிக்கப்பட்டவனுக்கு எங்கன்னு தேடி, இன்னொன்று இதை தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு மிஷின் ரீடிங் இல்லை, உங்களுக்கு அது வாண்டடாக அதை ரொம்ப கம்பர்சமாக வச்சுருக்காங்க, அதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வச்சுருக்கானுங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த எஸ்ஐஆரில் அப்ரூவ் ஆன டேட்டாவை ஃபஸ்ட்டு மிஷின் ரீடிங் டேட்டாவாக போட்டுட்டாங்க. ஆமாம். அதுக்கு பிறகு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இமேஜாக ஸ்கேன் பண்ணி, அதாவது பிரிண்ட் எடுத்துகிட்டு அதை ஸ்கேன் பண்ணி ஏற்றுற வேலையை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு காமன் ஓட்டருக்கு வந்து சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த டே ரொம்ப மினிமமான ஒரு கொஸ்டின் என்னென்னா, மற்றது எல்லாம் வந்து சட்டம் என்ன சொல்லுதுன்ற அல்லது நடைமுறை என்ன, எல்லாம் ஒரு பக்கம் ஒரு சிம்பிள் கொஸ்டின். எலெக்ஷன் கமிஷன் ஓட்டர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? மேக்ஸிமம் இன்க்ளூஷன் தான் எலெக்ஷன் கமிஷனோட ரோலை எய்மாக இருக்க முடியுமே தவிர மேக்ஸிமம் எக்ஸ்க்ளூஷன் எலெக்ஷன் கமிஷனோட ரோலாக இருக்க முடியாது. மாஸ் எக்ஸ்க்ளூஷன் ரோலாக இருக்க முடியாது. சிட்டிசன்ஷிப்போட டிசைடிங் அத்தாரிட்டி எலெக்ஷன் கமிஷன் இல்லை, அது ஹோம் மினிஸ்ட்ரி. இதை எத்தனையோ தடவை தெளிவுபடுத்தியாச்சு. இப்போ அத்தனையும் மீறி வந்து இதை நீ வந்து இப்போ பண்ணிகிட்ருக்க. 3 லட்சம் பேர் 0 நம்பர், ஹவுஸ் டோர் நம்பர் 0னா எப்படி? ஒரு ஓட்டரை கூட நான் வந்து ஆதார், எப்பிக்கு, பேனு, ஓட்டர் குடும்ப அட்டை இதை வச்சு நான் போட மாட்டேன், ரேஷன் கார்டை வச்சு. ஆனால் எனக்கு வேண்டியப்பட்டவொன்னே நான் 0 டோர் நம்பரை வச்சு என்ரோல் பண்ணுவேன்றது இது என்ன முரண்பாடு? இது வந்து இது எப்படி, ஹவு கேன் இட் பி அலவுட்? ஆகவே இது கிட்டத்தட்ட 8 கோடி பேரில் வந்து 65 லட்சம் பேரை காலி பண்ணியிருக்கானுங்கன்றது இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். இன்னும் அது யார் பேரை எடுத்தானுங்க, யார் பேரை சேர்த்தானுங்கன்ற கான்செப்டே இல்லை. இன்னொன்று, பூத் ஏஜென்ட்ஸ்லாம் இப்போ தமிழ்நாடு மாதிரியான பிளேஸில் வந்து எல்லா இடத்துக்கும் பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. 68,000 பூத்துனா 68,000 பூத் ஏஜென்ட் இருக்கான். ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கான். கிட்டத்தட்ட 3 பேர் இருக்கான். 2 லட்சம் பேருக்கு மேலே பூத் ஏஜென்ட் இருக்கான். வேறஸ் லைக் பீகார் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஹார்ட்லி 30% 40% தான். அங்கே வந்து மொத்தமே இப்போ 40,000 பூத்து அப்படின்னா 10,000 பேர் என்பது தான் இருக்கான். ரொம்ப குறைவாக இருக்கான். இன்னும் சொல்லுவாள், இன்னைக்கு ஒரு எவ்வளோ பிஎல்ஓஸ்க்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு அவங்க கொடுத்த டேட்டாலேயே பிஜேபிக்கு தான் அதிகமாக இருக்குது. நிதிஷை விடவும் பிஜேபிக்கு கூட இருக்குது. இல்லை, நிதிஷ் ஓட்டையும் சேர்த்து அடிக்கிறானுங்கன்றாங்க. ஐ திங்க் இதில் வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டிஸு எந்த கவர்மெண்ட்டுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சப்போர்ட்டில் இந்த கவர்மெண்ட் இன்றைக்கி நிற்குதோ அவங்களும் கீழே இறங்கி வரணும். அப்போ தான் மோடி கவர்மெண்ட் கொஞ்சமாவது பயப்படும். ஏன்னா திஸ் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் மோடி கவர்மெண்ட். எலெக்ஷன் கமிஷன் வந்து மோடி கவர்மெண்ட்டோட ஒரு கைப்பாவைன்னு சொல்கிறத விட கை கூலியாக, ஹென்ச்மென்னாக அது மாறிடுச்சு, கூலிப்படையாக அது மாறிடுச்சு எலெக்ஷன் கமிஷன். ஸோ அது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி, அதை எப்படி எலெக்ஷன் மோடி கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற அயோக்கியத்தரமான கேள்விகளுக்கு இன்றைக்கி நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி மோடி கவர்மெண்ட் நினச்சதுன்னா எலெக்ஷன் கமிஷனை வழிக்கு கொண்டு வர முடியும். திஸ் இஸ் அ ஷேம்லெஸ் எலெக்ஷன் கமிஷன். இவ்வளோ பிரேசனாக தெரியுது. எல்லா ஐடியும் இருந்தாலும் நான் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டேன், ஆனால் டோர் நம்பரே இல்லாமல் 3 லட்சம் பேரை நான் வந்து 0 நம்பர்னு போட்டு சேவ் பண்ணுறதுல இந்த மாதிரியான அனாமலிஸ் எல்லா காலத்துலேயும் நடந்திருக்கு. ஆனால் கம்மியாக இருக்கும், இந்த மேமத்து ஸ்கேலில் கிடையாது. எல்லா காலத்துலையுமே நடந்திருக்கு. 10 பேர் பார்த்தீங்கன்னா வந்து பேர் வந்து 00ன்னு இருந்திருக்கும். அந்த காலத்துலேயே நான் பார்த்துருக்கேன். நான் அது ரொம்ப ரேர். அது சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் டூ ஹேப்பன் பை கான்ஷியஸ் டிசிஷன். உங்களுக்கு வந்து இது வந்து பை டிசைன் ஏற்படுறது இப்போ தான். பை ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறதுக்கும் பை டிசைனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இது டெஃபினெட்லி வந்து இந்தியன் டெமோக்ரஸி அட் கிராஸ் ரோட்ஸ், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் இவிஎம் மேலே இருக்கக்கூடிய சந்தேகம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கன்க்ளூசிவாக யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல இன்ன வரைக்கும். அதனால் இவிஎம்மால் தான் மோடி ஜெயிச்சார்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. யூ டோன்ட் ஹேவ் அ ப்ரூஃப். ஆனால் வேற ஓட்டர் ரோல் காலில் இருக்கக்கூடிய அனாமலிஸ் அண்ட் ஃப்ராடு வந்து ரொம்ப பிரேசன். தேர் இஸ் சம்திங் சீரியஸ்லி ராங். அது மட்டும் தெளிவாக தெரியுது. என்னன்றதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியாட்டியும் ராகுல் காந்தியோட சார்ஜஸ், எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய சிக்கல்களை வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக தேர் இஸ் சம்திங் வெரி சீரியஸ்லி ராங். அதை எலெக்ஷன் கமிஷன் இறங்கி வந்து அட்ரஸ் பண்ணணும். ஒரு ஊர்வலத்தை கூட நீங்கள் போலீஸ் பர்மிட் பண்ண மாட்டேன்னா யூ ஆர் சம்திங் டு ஹைடு. அப்போ this will be end up in bloodshed. அதில் சந்தேகமே இல்லை. எல்லா நேரத்துலையும் மக்கள் இப்படியே அமைதியாக இருந்துருவாங்கலாம் நீங்கள் ஒன்றும் சொல்லிட முடியாது. நிச்சயமாக வந்து இது பிஜேபியை தவிர மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே இந்த மூவ்ஸை சப்போர்ட் பண்ணும்போது இது வெறும் தோத்தம் போடுற கூக்குரல்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக அது கிடையாது. இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ பர்சனலி ஸ்பீக்கிங் ஐ ட்ரஸ்ட் இவிஎம் மோசடியால் மோடி ஜெயிச்சார் நான் சத்தியமாக சொல்லலை. இது பீப்புள்ஸ் மேண்டேட்டுன்னு தான் நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இசிஆர்லேயும் இன்றைக்கி ஓட்டர் லிஸ்ட்லையும் நடக்கக்கூடிய அவலங்களை பார்க்கும்போது அதில் ஏதோ இவங்க விளையாடுறாங்க அப்படின்ற சந்தேகம் வந்து கண்டிப்பாக நமக்கு வருது. ஆனால் ஓவராலாக இப்பயும் நான் சொல்கிறேன், 24 எலெக்ஷனே கம்ப்ளீட்லி மேனிப்புலேட்டட் நான் நம்ப தயாராக இல்லை.
அது வெதர் பை இவிஎம் ஆர் பை ஓட்டர் ரோல் கால். 24 எலெக்ஷன்லேயே மோசடியால் தான் மோடி ஜெயிச்சார் என்பதை நான் நம்ப தயாராக இல்லை. அந்த எண்ணம் வந்து தவறானதை நான் இன்னமும் நம்புகிறேன். மேபி நிச்சயமாக வந்து ஏதோ தவறு நடந்திருக்கு ஃபியூ கான்ஸ்டுவன்சிஸில். ஆனால் ரிசல்ட்டை மாற்றுற அளவுக்கு அவங்க வந்து பெரிய அளவில் மோசடி பண்ணி கம்ப்ளீட்லி ரிக்டு எலெக்ஷனு பீப்புள்ஸ் மேண்டேட் இல்லைன்னு சொல்வது என்னை பொறுத்தவரையில் தவறான ஒரு கருத்து. நான் அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. மகாதேவ்புராவை கம்ப்ளீட் இந்தியாவுக்குமா எக்ஸ்ட்ராபுலேட் போதுமானதா இல்லை 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 யூ டோன்ட் ஹேவ் ப்ரூஃப். மகாதேவ்புரா சென்ட்ரல் பெங்களூர் கான்ஸ்டுவன்சியை வந்து நீங்கள் வந்து த்ரூ அவுட் இந்தியாவுக்கு வந்து ஒரு 50 கான்ஸ்டுவன்சியில் நடந்ததெல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை. வேர் இஸ் த ப்ரூஃப்? ஸோ அது ராகுல் காந்தியோட அந்த பார்ட் ஒன்று. எஸ்ஐஆர் இஸ் சீரியஸ் ப்ராப்ளம், அதில் சந்தேகமே இல்லை. அதனால் 24 எலெக்ஷனோட லெஜிட்டிமசியை கொஸ்டின் பண்ணுறது மூலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலேருந்து மோடி கவர்மெண்ட் தப்பிச்சுக்கிறதுக்கு அப்போசிஷன் வந்து வழிவகுக்குது நான் நினைக்கிறேன். மிக்ஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் இந்த டேஞ்சர் ஆஃப் இட் இஸ் இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட். ரெண்டு மிக்ஸ் பண்ணாதீங்கன்ற. ஏன்னா எஸ்ஐஆருங்கிறது இப்போ இருக்கிற ப்ராப்ளம். இப்போ இருக்க ப்ராப்ளம் 24 இப்போ இல்லைன்னா அவங்க இதை டைவர்ட் பண்ணி டிவைட் பண்ணிடுவாங்க. எஸ். ஸோ அதனால் இது வந்து நம்ம இதை எப்படி பார்க்கணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம நிச்சயமாக வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போசிஷன் ஷுட் நாட் மேக் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். இப்போ அப்படி பண்ணாங்கன்னா அவங்க எஸ்ஐஆரையும் 24 எலெக்ஷனோட லெஜிட்டிமசியும் கொஸ்டின் பண்ணாங்கன்னா, சென்ட்ரல் பெங்களூர் கான்ஸ்டுவன்சியையும் என்டையர் 24 ப்ராசஸையும் கொஸ்டின் பண்ணாங்கன்னா இப்போ இருக்க நியாயம் அடிபட்டுரும். ஸோ அதை பிரிச்சுன்னு அவங்க எனக்கு தெரிஞ்சு நவ் யூ ஃபோக்கஸ் ஆன் எஸ்ஐஆர். எஸ்ஐஆரை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு, இதை பேசு. ஆனால் பட் டோன்ட் கொஸ்டின் தி லெஜிட்டிமசி ஆஃப் த கவர்மெண்ட். இவங்க அந்த ப்ராசஸை பண்ணாங்கன்னா இது மோடி கவர்மெண்ட் இவங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். அட் த எண்ட் ஆஃப் த டே திஸ் வில் கோ டு த சுப்ரீம் கோர்ட். நீங்கள் ஆன் ஸ்ட்ரீட்ஸ் போய் நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னா எத்தனை நாளைக்கு உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும்? உங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னா டெல்லியை தவிர எல்லா மாநில தலைநகரங்களையும் இதை சஸ்டைன்டு கேம்பெயினாக ரன் பண்ணுறத இந்தியா பிளாக் ரூல்டு ஸ்டேட்ஸே விரும்பாது. அவன் ஸ்டேட்டில் லாண்ட் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகுறத ஸ்டாலின் விரும்ப மாட்டார், மம்தா விரும்ப மாட்டாங்க, பகவந்த் சிங் மான் இதுலேயே இல்லை. அப்போ உங்களுக்கு எப்படி ஜஸ்டிஸ் கிடைக்கும்? ஸோ இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு மூவ் பண்ணணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூ ரெண்டையும் டீலிங் பண்ணணும். டீலிங் பண்ணாங்கன்னா சான்சஸ் ஆர் பிரைட்டுன்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த 65 லட்சம் பேருக்கான நீங்கள் ஒரு பெயர் சேர்த்தல் நீக்கல் அப்படின்னா ப்ராப்பராக சம்மந்தப்பட்ட கன்சியூமருக்கு சொல்லணும்ல, ஒரு எலக்ட்ரல் ஓட்டர்ஸ்க்கு சொல்லணும்ல. நீக்கப்பட்டதான் சிக்கல் வருது. ஆஸ் பர் லா சொல்ல முடியாது. அது சின்ன லெவலில் இருக்கும்போது நீங்கள் அதை அலோவ் பண்ணீங்க. ஓட்டர் லிஸ்ட்லேருந்து இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறாங்க 84 எலெக்ஷன்லேருந்து நான் பார்க்குறேன். ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நேம் எடுத்துட்டாங்கன்னா தட் வில் நாட் பி இன்டிமேட்டட் டு தி ஓட்டர். இட் இஸ் ஹிஸ் டியூட்டி டு ஃபைண்ட் அவுட். தட் இஸ் கரெக்ட். ஆனால் மேசிவ் ஸ்கேலில் நடக்கும்போது நீ வந்து இண்டிவிஜுவல் ஓட்டருக்கு இல்லைனாலும் அந்த பிஎல்ஓக்கு வந்து பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு நீ சொல்லணுன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. திஸ் இஸ் டெக்னிக்கலி த கமிஷன் இஸ் கரெக்ட். பட் ப்ராப்ளம் இஸ் மேமத் ஸ்கேலில் உங்களுக்கு டெலிஷன்ஸ் வரும்போது எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ஸ் டிமாண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஆன்சர்ஸ். நீங்கள் வந்து அப்போ வந்து யூ கனாட் டேக் அம்ப்ரேஜ் அண்டர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். த கமிஷன் இஸ் கரெக்டுங்க. அவன் வந்து நான் சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய தேவை எனக்கு ஸ்டாச்சுட்டரி பைண்டிங் இல்லைன்றது கரெக்டு. எப்போ வரைக்கும்? மினிமம் லெவலில் இருக்க வரைக்கும். 65 லட்சம் பேர் நீ வந்து கொத்தாக தூக்குறன்னும் போது சிக்கல் வருது. ஏன்னா அன்னைக்கு 2003 எஸ்ஐஆர் ரெசல்யூஷன் நடக்கும் பொழுது தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த லிண்டா அவர்களோ அல்லது டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களோ அவங்கள ஸ்க்ரால் போயிட்டு ஒரு ஒப்பீனியன் கேட்கும்பொழுது அன்னைக்கு என்ன ப்ராசஸ் போச்சுங்கிறது தெளிவாக சொல்ல முடியலனாலும் இப்படி பெரிய அளவுக்கு மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடக்கலை அப்படின்னு அவங்க 2 பேருமே பதிவு பண்ணுறாங்க. அன்னைக்கு பீகாரோட தேர்தல் அதிகாரியாக இருந்த என்எஸ் மாதவன் அவர்கள் பேசிக்கலி ஒரே கொஷின் தான், ஒருத்தவருக்கு நீங்கள் ஓட்டர் ஐடியை கொடுக்கும்போது தான் சிட்டிசன்ஷிப்பை வெரிஃபை பண்ணணும். அவங்க இவ்வளோ வருஷமாக போட்டவங்களுக்கு கேட்குறதே தப்பு. ப்ராசஸும் இவ்வளோ சிட்டிசன்ஷிப் வெரிஃபிகேஷன் எலெக்ஷன் கமிஷனோட வேலை இல்லைன்னு அவர் திரும்ப சொல்றாரு. உண்மைதான். சுப்ரீம் கோர்ட் பொசிஷன். அமித்ஷா போன்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரீக் கொண்ட ஒரு பர்சனாலிட்டி தன்னுடைய அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் கையில் எடுப்பதை எப்படி அலோவ் பண்ணிட்டு இருக்காரு? இல்லை அலோவ் பண்ணல, அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா டைரக்டா நீ வந்து இது வந்து திஸ் இஸ் அ பேக் டோர் என்ட்ரி ஆஃப் என்சிஆர். இங்க இருக்க சிக்கலே அதுதானே. அவங்க வந்து அலோவ் பண்ணல. கால்குலேட்டட் கன்னிங் மூவ் ஆஃப் அவுட் சோர்சிங். நான் பண்ணால் பிரச்சனை வரும், நீ முஸ்லீம்ஸ்க்கு எதிரின்னுவான், தலித்ஸுக்கு எதிரின்னுவான், எலெக்ஷன் கமிஷன் பண்ணும். இப்போ கவர்மெண்ட் வந்து வாஷ் அவுட் பண்ணுதில்ல. எனக்கு அது சம்மந்தம் இல்லை. பிஜேபி சார்பாக பேசக்கூடியவங்க டிவி ஸ்டூடியோஸில் பப்ளிக் டொமைனில் அப்போ யார் வேணால் ஓட்டு போடலாமா? இந்தியா வந்து திறந்து விட்ட நாடா? யார் வேணால் வந்து சத்திரமா சாவடியா? எவன் வேணால் வரான், எவன் வேணால் போகலாமா? உலகத்தில் எந்த நாட்டிலே அப்படி இருக்குமா? அந்த ஆர்குமெண்ட் எடுக்கிறாங்க.
சரிங்க, அதெல்லாம் இப்போ சத்திரமா சாவடியானலாம் கவலைப்பட வேண்டியது ஹோம் மினிஸ்ட்ரிங்க, எலெக்ஷன் கமிஷன் எங்கே பண்ணுதுன்னா அதுக்கு பதில் இல்லை. ஸோ அவர் மாதவன் சொல்கிற மாதிரி சிட்டிசன்ஷிப் பற்றி நீ எப்படா வெரிஃபை பண்ணணும்? ஓட்டர் ஐடியா கொடுக்கும்போது வெரிஃபை பண்ணணும். நீ ஓட்டர் ஐடியா கொடுப்ப, ஆதார் வந்து இஸ் நாட் அ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப்ன்றது ஓகேங்க, அக்ரி. பட் ஓட்டர் ஐடி இஸ் அ ப்ரூஃப், பிகாஸ் ஃபண்டமெண்டல் இட் இஸ் ஓட்டிங் ரைட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் இல்லையா? அப்போ ஓட்டிங் ரைட்டோட ஆத்தென்டிசிட்டியை நீ வந்து ப்ரொவைட் பண்ணும்போது த இம்பைப்டு ட்ரூத் இஸ் எ சிட்டிசன். அதில் எழுதப்படாத விதியாக சொல்லப்படாத சொல்லாக இருப்பது அவன் இந்திய குடிமகன் அல்லது இந்திய குடிமகள். ஓட்டர் ஐடியையும் கொடுத்துட்டு நீ சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணனா இதை விட ஒரு கேவலமான கவர்மெண்ட் உலகத்தில் இருந்திருக்குமா? இந்த கருமத்துக்கு நீ ஓட்டர் ஐடியா கொடுக்காமலே இருந்திருக்கலாம்ல. அப்புறம் ஓட்டர் ஐடியா போய் ஆதாரோட எண்ணன்ற, ஓட்டர் ஐடியா போய் ஆதாரை போய் பேனோட எண்ணன்ற, எல்லாத்தையும் இணைச்சாலும் கடைசியில் வந்து 0. அவர் மாதவன் சொன்னதான் கரெக்டு. வென் ப்ரொவைடட் வித் an ஓட்டர் ஐடி, it has been established that is Indian citizen. இப்போ பச்சையாக இந்த மோடி கவர்மெண்ட்டோட நோக்கங்கள் வந்து கேள்விக்குறியாகுது. இவங்க விளையாடுறாங்க, ஏதோ தப்பு நடக்குதுன்றது மட்டும் உண்மைங்க. பீகாரில் ஏதோ தப்பு நடக்குது, அதை நாடு பூரா விஸ்தரிக்க பார்க்குறாங்க, அதெல்லாம் உண்மை. பட் 24 எலெக்ஷன் முழுக்க உங்களுக்கு இதில் வந்து இது மால் ப்ராக்டிஸ்னால் தட் ஐ திங்க் தட்ஸ் ஃபார் ஃபெச்ட். அதை இப்போ கொண்டு வரவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இவங்க 24 விட்டுட்டு எஸ்ஐஆரையும் அடுத்து வரக்கூடிய 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு, கேரளா, பெங்கால், ஆசாம், பாண்டிச்சேரி. தட்ஸ் ஒன்லி வே அவுட். நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பினாங்கன்னா கவர்மெண்ட் தப்பிச்சிடும். இப்போ ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்பொழுது ராகுல் முன்னெடுத்துக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு திமுக துணை நிற்கும் அப்படின்ட்டு அவருடைய சாலிடாரிட்டி இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. ப்ரொட்டஸ்ட் மார்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ட்வீட் போட்டு தன்னுடைய சாலிடாரிட்டி சொல்லியிருக்காரு. பட் இதை தாண்டி ஆன் கிரவுண்ட் பூத் ஏஜென்ட்ஸாக அவங்க இதுக்கும் தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கா? எஸ்ஐஆர் அங்கே கொண்டு வராங்க நெக்ஸ்ட். ஏன்னா இந்தியா முழுக்க அதை அமல்படுத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. ஸோ அப்போ ஆமாம், அது ஆல்ரெடி தட் இஸ் த இம்பெண்டிங் ப்ராப்ளம். இப்போ மாதவபுராவோ இப்போ 24 இஷ்யூ கிடையாது, கான் மேட்டர்ஸ். இப்போ எஸ்ஐஆர் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தமிழ்நாடு சிவில் சொசைட்டியோட ப்ராப்ளம் என்னென்னா, கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ எஸ்ஐஆரை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது என்ன பண்ண போகிறீங்க? ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு முன்னால் டிஎம்கே எம்பிஸ் என்ஆர் இளங்கோ அண்ட் அதர்ஸ் வந்து இவங்க போய் பார்த்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை பார்த்து நீ வந்து ஆதார் அண்டு குடும்ப அட்டையை வந்து நீ வந்து ரேஷன் கார்டை வந்து அக்செப்டிஸ் அஸ் த ஃபேமிலி இப்போ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கமிஷன் வந்து மேட்ரு சப்ஜுடைஸ், நாங்கள் பதில் சொல்ல மாட்டோன்னு ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஒதுங்கிட்டான். அவன் கண்டிப்பாக ஆதார் தமிழ்நாட்டுக்கு பீகாரை ஏற்றுக்காதவன் தமிழ்நாட்டுக்கு ஏற்றுக்க மாட்டான். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? சுப்ரீம் கோர்ட் சொல்லியே அவன் சுப்ரீம் கோர்ட் சொல்லியே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வருது கேஸு. சுப்ரீம் கோர்ட் சொல்லியே ஏற்றுக்காதவன் என்ஆர் இளங்கோ சொல்லியே ஏற்றுப்பான். அப்போ இப்போ அடுத்து தமிழ்நாடு என்ன பண்ண போகுது, பெங்கால் என்ன போகுது? மோர் தென் தமிழ்நாடு த ப்ராப்ளம் இஸ் இன் பெங்கால். ஏன்னா வந்து ஃபார் இன் பெங்கால் இட்ஸ் எ சீரியஸ் ப்ராப்ளம். பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க வந்து க்ரோர்ஸில் இருக்காங்க அங்கே வந்து. அதை வந்து பீங் மெஜாரிட்டி ஆஃப் த முஸ்லிம்ஸ் வந்து பிஜேபியோட அஜெண்டாவை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நான் இப்போ நேற்று படித்தோம், நான் அஸ்ஸாம் அண்டு பெங்காலில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து லெட்டர் போட்டிருக்கு ஆஃபீஸர்ஸுக்கு, கிவிங் ட்ரைனிங் அபவுட் என்ரோல்மெண்ட் அண்டர் எஸ்ஐஆர்னு. இப்போ பெங்காலில் கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு, ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு போய் வந்திருக்கணும், ஏன் கொடுக்காம வச்சுருக்கான்னு தெரியல. அதுலேயும் வந்து அவங்க வந்து இப்போ பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுறாங்க, ஸ்பிளிட் அண்ட் ரூல் பண்ணுறாங்க. டைரெக்டாக தமிழ்நாட்டுக்கு வந்தால் இங்கே பிரச்சனையாகும்னு பெங்காலு அஸ்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வரான். நீ பெங்காலில் பண்ணினா தமிழ்நாட்டிலையும் லாஜிக்கலாக பண்ணி தான் ஆகணும். இதில் இன்னைக்கு நிதிஷ் கட்சியோட எம்பி ஒருத்தர் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு, பீகாரில் தான் நடக்குது, பெங்கால்காரங்களாம் எதுக்கு ப்ரொட்டஸ்ட்க்கு போகிறாங்கன்னு அவர் ஒரு விதமாக. அதான் அது முட்டாள்தனமானது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து அவன் பெங்காலுக்கும் அஸ்ஸாமுக்கும் 2 ஸ்டேட்டும் எலெக்ஷனுக்கு தமிழ்நாடோட போகுது ஏப்ரல் மேலே. அவங்க 2 ஸ்டேட்டுக்கும் கொடுத்துட்டான்னா கண்டிப்பாக தமிழ்நாடு, தமிழ்நாடு, பாண்டிச்சேரிங்கிறது இம்பெண்டிங். அது நீ அதுலேருந்து தப்பவே முடியாது. நான் அதுக்கு என்ன பண்ண போகுது திமுக? டிஎம்கே இஸ் ஆல்ரெடி சீஸ்ட் ஆஃப் த மேட்டர், அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் போய் டெலிகேஷனே போய் பார்த்தாங்க. நான் இது அடுத்து தமிழ்நாட்டுக்கு தான் வரும். தமிழ்நாட்டுக்கு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய அடிஷ்னல் ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். ஒன்று, ப்ரொடெக்டிங் தி எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸ் திமுகவோட சேலஞ்சு. ரெண்டாவது வந்து அவன் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மைக்ரண்ட்ஸ் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்த்தானா அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? ஏன்னா அதை லீகலாக திமுகவில் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. இட் இஸ் த ரைட் ஆஃப் இந்தியன் சிட்டிசன். அவன் ஒரு இடத்துல 6 மாதத்துக்கு மேலே வேலை செய்கிறான்னா அவனுக்கு ஓட்டுரிமை உண்டு. இப்போ அது 6 லட்சமோ 60 லட்சமோ, ஈவன் 1 கோடி பேர் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறான், 5 வருஷமாக ஒர்க் பண்ணுறான் 1 கோடி பேர்.
ஒரு அசியூமிங் தட் ஒரு ஆர்குமெண்ட் சேக்கு நான் சொல்கிறேன், நான் அதுக்கு வாய்ப்பு குறைவு. பட் லாஜிக்கலி இட் இஸ் பாசிபிள். ப்ராக்டிக்கலி பாசிபிளா இல்லையான்றது வேற விஷயம். 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் வந்து இப்போ 5 வருஷமாக இருக்கவனுக்கு 5 இயர்ஸாக இருக்கான் 6. ஏன்னா 6 மந்த்ஸ்க்கு மேலே இருந்தாலே நீ ஓட்டர் லிஸ்ட்டில் எனுமரேட் பண்ண முடியும். அப்படி பண்ணணும்னு அவன் முயற்சி பண்ணுறான். 1 crore நீ வந்து 1/4 பண்ணணும், 25 lakhs பண்ணணும்னு நினச்சா கூட ஸ்டாலின் கவர்மெண்ட்டோ டிஎம்கேவோ அதை ஒன்றும் தடுக்க முடியாது. ஏன்னா 6 months எங்கே ஒருத்தன் இருக்கான் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக, அவன் டிரான்சிட் இதில் இருந்தால் கூட அவன் என்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி தடுப்பீங்க அதை? அதில் பைண்டிங் டு தட் அவங்க விரும்பி இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே டிட்டாச் பண்ணியதே தெரியாமல் இல்லை வேற ப்ராசஸ் இல்லாமல் வேற வழி இல்லாமல் இங்கே ஆகிறதுக்கும் அந்த நிலைக்கு தள்ளப்படுவதற்கும் அவங்க விரும்பி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது என்ரோல் பண்ணுறதுக்குமான வித்தியாசம் இருக்குது. ஆமாம். ஸோ இப்போவே இவங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸை உள்ளே அனுப்பி யார் யார்கிட்ட என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு எஸ்ஐஆருக்கும் வந்தால் தயாராக வேண்டிய. இல்லை, எஸ்ஐஆர் வர்றது கன்ஃபார்ம்டுங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவன் முதல்ல பெங்காலுக்கும் அசாமுக்கும் இதை அனுப்பியிருக்கான், தாக்கீது அனுப்பியிருக்கான், நீ ட்ரெயின் கூட ஆஃபீஸர்ஸை ட்ரெயின் பண்ணுன்னு சொல்கிறான். அடுத்து தமிழ்நாடு தான். ஏன்னா நீங்கள் அங்கே பண்ணிட்டீங்க, ஒரு ஸ்டேட்டில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேட்டில் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதான் 5 ஸ்டேட்டும் ஒரே எலெக்ஷனுக்கு போகுது. யூ கான்ட் ஹேவ் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸு, பண்ணி தான் ஆகணும். அவன் கண்டிப்பாக பண்ணுவான். அது வந்து கால்குலேட்டடாக பண்ணுறான் அவன். அது வந்து இது வந்து ஒரு வித் பேட் இன்டென்ஷன் தான் எலெக்ஷன் கமிஷன் ஒர்க் பண்ணுதுன்றது சந்தேகமே இல்லைங்க. எலெக்ஷன் கமிஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டெஃபினெட்லி வந்து நாட் அப் டு த மார்க். இட்ஸ் சீரியஸ்லி ஷ்ரவுடட் இன் சீக்ரஸிங்க. நிச்சயமாக வந்து இதை ஏற்றுக்கவே முடியாது. நம்ம இட்ஸ் வெரி சீரியஸ் இஷ்யூ. மோடி கவர்மெண்ட்டோட கைப்பாவையாகவே கமிஷன் மாறி போச்சுன்றது உண்மை. இவ்வளோ ஒரு கேடுகட்ட எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் பார்த்ததில்ல. 12 வருஷத்தில் மோடி செஞ்ச பாவத்திலேயே பெரிய பாவம் எலெக்ஷன் கமிஷனை டெஸ்ட்ராய் பண்ணது. ஏன்னா த வெரி பேசிஸ் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸியை வந்து இட்ஸ் அண்டர் சீஜ். அதில் சந்தேகமே இல்லை. அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவாக இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக மாறிடுச்சு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் அதோட கான்ஸ்டியூஷனல் பொசிஷன். அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா பிரான்ச் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை இவங்க மாற்றிட்டாங்க. when it becomes a branch of government of India, Modi's writ will run through. So it's a serious issue. ஒரே நிறைய கேள்வி சார். கடந்த 3 வாரங்களாக இந்த எஸ்ஐஆர் இஷ்யூ பேசணும்னு அப்போசிஷன் டிமாண்ட் பண்ணியும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அலோவ் பண்ணலங்கிற சூழல் இருக்குது. கேட்டால் சப்ஜுடிஸ் அப்படிங்கிறாங்க. சப்ஜுடிஸ் விவகாரங்கள்லாம் இதற்கு முன்னால் பாஜகவே பேசி இருக்கிறது, இல்லை பேச சொல்லி அவங்க எதிர்கட்சியாக இருந்தப்பவும் கேட்டிருக்கிறாங்கல்ல. அந்த இம்யூனிட்டி இருந்தும் அந்த டிபேட்டுக்குள்ளே அவங்க வராமல் இருக்கிறத நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அது வந்து திருடர்களுக்கு உள்ள பயம். சப்ஜுடிஸ் மேட்டர் எத்தனையோ மேட்டர் பேசியிருக்கானுங்க. ரெண்டாவது பார்லிமெண்ட் இஸ் த பிளேஸ் வேர் யூ கேன் டிஸ்கஸ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். அண்டர் த ரூஃப் ஆஃப் பார்லிமெண்ட் யூ கேன் டிஸ்கஸ் எனிதிங். இவங்க அதுக்கு தான் தன்கரை கோட் பண்ணுறாங்க. தன்கர் சொல்லியிருக்கிறாரு சப்ஜுடிஸ் அப்படிங்கிற விஷயம் இங்கே அஃபெக்ட் பண்ணாது. ஒரு ஜட்ஜி இம்பீச்மெண்ட் இல்லாத ஒருத்தரை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாதே தவிர மீது எதை பற்றி வேணாலும் we can debate அப்படின்னு ஒரு தாராளமாக பேசலாம். இது சும்மா இது வந்து நடிக்கிறாங்க. பிஜேபி வந்து ஏதோ பெரிய திருட்டு வேலை பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க, மிகப்பெரிய மோசடியை வந்து பிஜேபி நடத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் துணை போயிட்டுருக்குது. அதனால தான் மோடி வாய் திறக்கல, பார்லிமெண்ட்டில் பேச அனுமதி மறுக்கிறாங்க. ஸோ மிக மிக மோசமான ஒரு கட்டத்தை நோக்கி இந்திய ஜனநாயகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்போ சார் இது அடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது? பீகாரில் இதை எப்படி கை கொள்ள போகிறாங்க? இவங்க 65 லட்சம் பேருடைய லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணாமலே யாரும் எங்களை எதிர்த்து அப்ஜெக்ஷன் இஷ்யூ பண்ணலை அப்படின்னு டே டு டே அதை வந்து வெற்றியாகவே ஒரு ப்ரெஸ் ரிலீஸையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பார்த்துகளுக்கு மிக நன்றி சார்.